நீ நான் காதல் சீரியலில் இந்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ராகாவோட பாட்டி அபிகிட்ட நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு பொட்டிக் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், அதை நீ தான் எடுத்து நடத்தணும் அபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பாட்டி அபிகிட்ட கேட்குறாங்க. ஆனால் அபி இருந்துக்கிட்டே இல்லை இல்லை என்னால் முடியவே முடியாது. அவங்க அது சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே போய் நம்ம வேறு வேலை செஞ்சோம்னா என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது தெரியும், அதெல்லாம் முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் ராகவ் அபியை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாப்புல, நீ வந்து பார்த்தீங்கன்னா பாட்டி சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கு, அது மூலிமா நம்ம அனு ஆகாஷ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்றா சேர்த்து வைக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசிச்சு சொல்லு அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. வீட்டில் போய் பார்த்தா அபியோட அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு விழுந்துடுறாரு. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணிடுறாங்க. உடனே ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு 7லேருந்து 8 லட்சம் வரைக்கும் செலவாகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அபி பணத்துக்கு என்ன செய்வா? அந்த நேரம் பார்த்து நம்ம ராகவும் போயிட்டு நீ என்ன முடிவு சொல்கிற அப்படின்னு கேட்குறாப்புல. நம்ம அபியோட அப்பா அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம ராகவ் போயிட்டு அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆனாலும் ராகவ் தான் வந்து பார்த்திங்கன்னா அபியோட அப்பாவை காப்பாற்ற போகிறாரு பணம் கொடுத்து. வெயிட் பண்ணி பாருங்கள்.